எந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா. எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பெலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பெலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கேருவை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி பிதாவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ராஜாவே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். உமக்கு நன்றி, நன்றே அப்பா பிதாவே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தோம், தள்ளாடி நடந்தோம், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தோம், தள்ளாடி நடந்தோம், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்கா அதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். என் ராஜாவே, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாசத்தினுடைய கடைசி நாளில் சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆரம்ப ஜெபத்தை பிரதர் ரஞ்சன் ஐயா அவர்கள் எடுத்து வருவார்கள். அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர் ரஞ்சன் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்களுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களில் நிற்கிறோம். எடுத்து வாருங்கள். ஆமென், 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 ஆமென். கிருபையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்தி வேண்டிய விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரே, இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியை கலந்து இந்த ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீ சொல்லி நித்தமும் கர்த்தரை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல் வற்றாத நீரை போல இருப்பாய் வாக்கு தத்துவத்தின்படி ராஜா, நீ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அல்லது நீ செழிப்பாக்கும்படியா ஜெபிக்க. எந்தெந்த சூழ்நிலை அல்ல எந்தெந்த காரியம் வறட்சியா இருக்கிறோம் ராஜா, எல்லாவற்றிலும் நீ செழிப்பாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆரம்ப ஜெபமாக ராஜா உங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவதை உங்கள் கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜா. நாங்க வணங்குற தெய்வம் கல்லோ மண்ணோ இல்லை, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, இன்றைக்கும் ஒவ்வொரு அருகாமையிலிருந்து மகளே மகளே கலங்காதே தீயாதே, நான் உன் தேவன், உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் என்று நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ராஜா ஆண்டவரே, செழிப்பாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். என்னென்ன சூழ்நிலையில போய்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, வியாதிகள் படுக்கையில் இருக்கலாம் ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் இருக்கு எல்லாவற்றிலும் என் தேவனை நீர் பெரிய காரியங்கள் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வாலிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, பெரியோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தி ராஜா, வழிநடத்தும்படியா இவர் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமண்டும் ஆமேன் என்றும் நீ பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேக ஜெபங்கள் தாமதமாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா தாமதிக்கும் பொழுது ராஜா நீ பெஸ்டான காரியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தும். நீ சகலவற்றை உமது கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் அதாவது பைபிள் ரீடிங்கிலே கடந்து செல்வோம். இந்த வேளையிலே அழைப்போம் சிஸ்டர் ஜெனி மோகன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ஸ். எல்லா பாஸ்டர்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த மாசத்துடைய கடைசி நாட்களில் உங்களை அழைக்கிறோம். இந்த வேளையிலே சங்கீதம் 84 எடுத்து வாருங்கள். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். 84ஆம் சங்கீதம். கீதீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளில் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கனோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன். நன்றி அம்மா. சேனைகளின் கர்த்தராகிய தேவன், அவரை நம்பி இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வழியில் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஷோக்குள்ளே கடந்து போகிறோம். லண்டன் தேசத்திலே இருக்கிற சிஸ்டர் ஜான்சி அவர்களை இந்த வழியில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் ஜான்சி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பாடல்கள் எடுத்து வர பொருள் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர்,
என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எந்தன் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின போது அவர் கிருபை தாங்கிடுமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பாஸ்டர். ஆமென் ஆமென். நன்றி அம்மா, அருமையான பாடல் எடுத்து வந்தீர்கள். நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த நாட்களிலே, இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே அவரை ஆராதித்தோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம், இலங்கை தேசத்திலிருந்து. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Pastor, praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாசத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்குரிய ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் குபேந்திரன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை இடம்பெறவிருப்பதால் எங்களுக்கான தேவ செய்தியை லண்டன் தேசத்திலிருந்து பிரதர் ரஞ்சனையா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா.
ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அனௌன்ஸ்மென்ட் எடுத்து வந்து உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து தேவர்களை சந்திப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த வேளையில் அழைப்போம். பாஸ்டர் குபேந்திரன் ஐயாவுடைய டீம் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். அவர்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எங்கள் மத்தியில மனோஜ் இருக்கிறார்கள். மனோஜ் அவர்கள் இப்பொழுது துதி ஆராதனை கொண்டு வருவாங்க. நாங்கள் அவரோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள். இந்த வெளியிலும் கர்த்தர் உங்களுடைய கருத்திலே ஒடுப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயம் எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் துதி பலிகளை நாங்கள் செலுத்துவோம். தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தார். இந்த மாத இறுதிக்குள் தேவன் எங்களை ஒன்று கூட்டி தேவன் ஒரு நல்லதொரு நேரத்தை தேவன் எங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் ஒரு விஷயம் தேவனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ தந்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, ஒரு குடும்பமா இந்த இடத்துல ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கொடுத்த நேரத்துக்காய், நீர் கொடுத்த தயவுக்காய், நீர் கொடுத்த இரக்கத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நீர் மென்மேலும் ஆண்டவரே இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் மென்மேலும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. நீர் கூட இருந்து நீர் வழி நடத்துங்க ஆவியானவரே. உமது கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உமை நேசிக்கிறேன், உமை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் பாவங்கள் பாராமல் உம்முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. என் பாவங்கள் பாராமல் உம்முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே. இவ்வுலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அணைத்தீரே. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே. இவ்வுலகம் கைவிட்டாலும்
நீர் என்னை அணைத்தீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே. ஓ நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஆவியானவரே, நாங்கள் கலங்கி நின்ற நேரங்களில் எங்களுக்கு துணையாய் நின்றவர் நீர் ஒருவரே அப்பா. ஓ ஆண்டவர், இந்த உலகத்து மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத நல்ல தகப்பன் நீர் ஒருவரே ஆவியானவரே. ஓ இந்த நேரத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவர் எங்களோடு இடைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ அப்பா, ஆண்டவர் உம்மை துதிக்கிற எந்த இடத்திலும் நீர் இறங்கி வந்த ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ ஆண்டவர், எங்களை நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து உமது கிருபை எங்கள் மேல் பெருக பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ இந்த நேரத்தில் ஆண்டவர் உமது கிருபை எங்களுக்கு நீர் பெருக பண்ணி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே நன்றி. ஓ ஜீவன் உள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆண்டவரே, உமது ஆண்டவரே கிருபைகள் நாள்தோறும் ஆண்டவரை புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நீர் எங்கள் நடுவிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரை கரத்தினால் நீ செய்து முடிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆண்டவரே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா ஆண்டவரே இயேசுவே. ஓ நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஓ நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஓ ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஓ நன்றி இயேசுவே. ஓ நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். உங்கள் முகத்தை பார்க்கணும் ஏசையா. ஓ இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்தவர்களா அப்பா. ஆண்டவரும் ஒருவரே இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்தவராய் உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாக என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஜோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள்
இடிந்து விழும் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, எங்கள் தேசத்தின் கட்டுக்கள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு தானே கிருபை நிறங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே சப்பா. இந்த நேரத்தில் ஆண்டு உமது பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கட்டும். ஓ நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஓ தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி. ஆண்டவரே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே ஓ நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஓ நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆவியானவரே. ஓ ஆண்டவர் நீர் எங்கள் மத்தியில் இடைப்படுங்கப்பா. ஓ இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ஆண்டவர் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நீராக இருக்க வேண்டும் ஆண்டவரே சப்பா. உமது அன்பு வெளிப்பட வேண்டும் ஆண்டவர் எங்களுடைய சிந்தனைகளிலே. ஓ ஆண்டவரே உம்மை துதிக்க தடையா இருக்கிற ஆண்டவரே காரியங்களை நீர் ஏற்படுத்துங்க. ஓ நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஆண்டவரே நீர் அசைவாடுங்க. நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் இறங்குங்க ஆவியானவரே. ஓ துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே இயேசுவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவரே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை
அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓ நன்றி ஆண்டவரே சப்பா. ஓ ஆண்டவர், இந்த நேரத்தில் ஆண்டவர் நீர் எங்களுடைய உள்ளத்திலே நீர் வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆண்டவரே, நீர் ஒரு காரியத்தை நீர் எங்கள் மத்தியில் ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, தூயரே உமக்கு நன்றி. ஓ துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. ஓ நீர் மட்டும் நேரமாய் எங்களை வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. உமது கிருபை எங்களை வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமது இரக்கம் எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்தும். உமது தயவு எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுப்பா, ஆண்டவர் இந்த ஆராதனையில் கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, மிகுதியான வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் உமது கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமது கிருபை ஆண்டவர் இறக்கும்படியாக செபிக்கிறேன். நீரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான துதிகளை ஏறெடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படியாக இந்த வேளையிலே பாஸ்டர் ஸ்டீஃபான் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பாஸ்டர் ஸ்டீஃபான், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஸ்டீஃபான், பிரைஸ் லார்ட். நிக்கிறீங்க, வாங்க. Stephen Pastor? Yes, Pastor. Yes. ஆமென். பிரைஸ் லார்ட். பாஸ்டர், நீங்க எடுத்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபத்தை எடுத்து பாருங்கள். Okay, Pastor. ஆமென். Okay, Pastor. மகாபரிசுத்த நேர்ந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில செய்தியை கொண்டு வருகிற தாசனுக்காக நோக்கி பார்க்கிறோம். அப்பா பிதாவே, சைபரன் தாமுடைய வார்த்தையை பெற சிந்திக்கிற எந்த இடத்திலும் நீங்கள் இறங்கி வந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்தினீர் என்று சொல்லி வாசிக்கிற ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் வந்து இருவரும் கருத்துல பட்டு எதிரிகளை படிக்கிறோம். அந்த வயசுல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை, ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஜெயம் என்று ஒட்டத்தை சென்று சம்பாதிச்சு கொடுத்த விடுதலை, ஆரோக்கிய, ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த வேலையில பெற்றுக்கொள்ள தொடர்பு செய்ய ஆண்டவரே, தெய்வீக ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா சிக்கெடுத்து எங்களை எதுவுமே ஸ்தோத்திரம் பா. நீர் தப்பு வைக்க வேண்டிய ஒவ்வொருவரும் தப்பு வைங்க. அந்த ஒரே கருசை பொருளாதார கைகளுக்கு விடுவிக்க வேண்டிய விடுதலை வேணும், ஆரோக்கியமாக்க வேண்டிய ஆரோக்கியமாக்க, அப்போது அதிசயங்களை செய்து இயேசுவே, நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நம்முடைய வார்த்தையை சொன்னதை செஞ்சு முடிக்கிற திரும்ப என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், அதில் ஒரு முழு நிச்சயம், ஒரு முழு விசுவாசம் எங்களுக்குள் வரத்தக்கதாய் ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற வேலையிலே இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்க நாங்கள் உணரத்தக்கதாய் இந்த வார்த்தையை செயல்பட சொல்லிக்கிறாங்க. நம்முடைய வார்த்தை மகா தீவிரமாய் புறப்பட்டு செல்கிறது, செயல்படுகிறது வாசிக்கிறோம். இயேசுவே, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கணும், நீர் உங்களுடைய வார்த்தையை மயமப்படுத்தி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தை மழை பெய்யறது போல, தெய்வமே, செடி எல்லாம் முளைக்கிறது போல இந்த வார்த்தையை சொன்னதை செஞ்சு முடித்து திரும்ப என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரசங்கிற தாசன் மறைச்சு வெளிப்படுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான ஒரு அற்புத அதிசயங்களை அறிகிற அறிவியலை நாங்கள் வளர்ந்து விட அனுகிரகிச்சு புதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். குளோரி ஃபேமிலி எல்லாருக்காகவும் தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் பாஸ்டர் குபேந்திரன் ஐயா அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.
நல்லது. இந்த நேரத்திலுமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்வோம். பிலிப்பியர் நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதே போல அதே நிருபம் 4 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கிற போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்போ பரிசுத்த பவுலை பார்ப்போமாக இருந்தால், அவருடைய ஊழியம் என்பது மிகவும் கடினமாக இருந்ததை பார்க்கின்றோம். அவர் ஒரு மிஷனரியாக அந்தியோக்கியாவில் இருந்து அவர் 3 முழுமையான மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். அவர் அது மட்டுமல்ல, அவர் ஆசியா தேசத்தில் இருந்து ஐரோப்பிய தேச எல்லை வரைக்கும் அவர் நற்செய்தியை எடுத்து சென்றவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் பாடுகளை கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் அல்லது கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தாலும் அது அவருக்கு ஒரு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். என்றால் அவர் சொல்லுகிறார், இந்த பாடுகளை அனுபவித்து கஷ்டங்கள் துன்பங்கள் கிறிஸ்துவுக்காக அனுபவித்த பவுலே என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிற போது அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நல்லது. இன்றைய நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்கின்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நமக்கு இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் தியானம் செய்ய போகின்றோம். ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் அறிவார். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை எப்படி தேடுகிறோம், கர்த்தருக்காக எங்களை நாம் எப்படி அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நாம் மற்றவர்களுக்கு ஒரு விளம்பரமாக அறிவித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை ஆண்டவர் அறிவார். ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள், எப்படி தேவனை தேடுகிறார்கள் என்பதை அவர் அறிவார். நாம் ஆண்டவரை ஆழமாய் தேடுவதும் மேலோட்டமாக தேடுவதும் அவருக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக கர்த்தருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட தேவனுக்காக ஊழியம் செய்வோமாக இருந்தால் அல்லது அவரை சேவிப்போமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய வழிநடத்தலும் அவருடைய பாதுகாப்பும் நம்மோடு கூட இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம், சாத்ராக், மேசாக், அபெத்நேகோ, தானியேல், இப்படியாக இங்கே பரிசுத்த பவுல் பழைய ஏற்பாடாக இருக்கலாம், புதிய ஏற்பாடாக இருக்கலாம், எல்லா ஏற்பாடுகளையும் இருக்கிற தேவ மனிதர்களை பார்க்கின்ற போது அவர்கள் தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்ததனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவர்களை நடத்தினார். தேவன் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்பதை நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லா தொல்லைகளிலும் இருந்து அவர் விடுவிப்பார், விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் பலவிதமான பயங்கரவாதங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பல தற்கொலை குண்டுதாரிகள் தற்கொலை செய்வதை பார்க்கின்றோம். சிலர் தங்களுடைய மதத்துக்காக தற்கொலை செய்கிறார்கள், சிலர் தங்களுடைய கொள்கைகளுக்காக தற்கொலை செய்கிறார்கள். ஆனால் அதை பார்க்கின்ற போது தங்களுடைய உயிரை தங்களுடைய கொள்கைக்காக அல்லது தங்களுடைய மதத்துக்காக தற்கொலை செய்கிற என்று சொல்லுகிற போது எந்த அளவுக்கு அதிலே அவர்கள் ஊறி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதை மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணித்து செயல்படுகிறவர்களை இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சாதாரணமாக அழிந்து போகிற காரியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் நித்தியத்துக்காக நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்காக நாம் எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சற்று நாம் சிந்தித்தே ஆக வேண்டியது அவசியம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் மேலே நாங்கள் ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு கர்த்தரை சேவிக்கவும் அவருக்காக சேவை செய்யவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரை ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு நாம் சேவிப்போமாக இருந்தால், அப்படி சேவிக்கிற எங்கள் நிமித்தமாக இந்த சமூகத்திலேயும்
இந்த தேசத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். நம் நிமித்தமாக வாஞ்சையோடு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு தேவனுக்காக வாழ்ந்தால் நம்மை கொண்டு தேவன் நம் சமூகத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நம் சபையை மாற்றுவார், நம் தேசத்தை அவர் மாற்றுவார். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவருக்காக நாங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்கிறோம் என்பதை விட இன்றைக்கு அநேகர் நாங்கள் சேவை செய்வதை விரும்புகிறோம். இரவும் பகலும் ஆண்டவருக்காகத்தான் சேவை செய்கிறோம், ஆண்டவருக்காகத்தான் ஓடுகிறோம், ஆண்டவருக்காகத்தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கு எந்த அளவு நாங்கள் சேவை செய்கிறோம் என்பதை விட அவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. அதே போல ஆண்டவருக்கு சேவை செய்வதை பார்க்கிலும் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில இருக்கின்ற உறவு எந்த அளவு இருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியானால் எங்கள் ஆண்டவர் மேல இருக்கிற உறவு, அதே போல கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவு. பரிசுத்த பவுல் அவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அவர் நஷ்டம் என்று எண்ணினதாக அவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் தன்னுடைய வாழ்க்கை மேன்மை என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் செய்கிற செயலை விட கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவு என்பது மிக முக்கியமானது, அது மிகவும் மேன்மையானது, அது வித்தியாசமானது. அப்போ இந்த பரிசுத்த பவுல் ஒரு காலம் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தான். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின்பதாக அவர் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உண்மையாகவே தேவனுக்கு வைராக்கியமாக தேடுகிற போது, தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் வரும், பல பாடுகள் வரத்தான் செய்யும். வராமல் வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இல்லையா, தேவனிடத்திலே அன்பு கூறுவர்கள் அவர் நிச்சயமாக துன்பப்படுவார்கள். ஏன்னா பரிசுத்த பவுல் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற போது உபத்திரவம் வந்த போது என்ன சொல்லுகிறார்கள்? உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று அவரை தைரியப்படுத்தினார்கள். அப்போ அதன் வழியாகத்தான் போக வேண்டும் என்று தைரியப்படுத்தியதை பார்க்கின்றோம். அப்போ கிறிஸ்துவுக்கு உண்மையாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் உபத்திரவங்கள் வரும். உபத்திரவம் நமக்குள்ளே இருந்து வரலாம், அல்லது நம்ம சமூகத்திலிருந்து வெளியிலிருந்து வரலாம். சிலர் ஒரு ஊழியம் செய்வராக இருந்தால் சபையிலிருந்து உபத்திரவம் வரும், சபைக்குள்ளே வரலாம், அல்லது சபைக்கு வெளியிலேயும் வரலாம். எப்படியும் உபத்திரவம் என்பது வரத்தான் செய்யும். பாருங்கள், தானியேலை குறித்து சிந்தித்து பாருங்கள், அல்லது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை குறித்து பாருங்கள். அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்த போது பல உபத்திரவங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். மரண அச்சுறுத்தல், பயங்கரமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனாலும் தேவனுக்காக வாழ்கின்ற போது நிச்சயமாக தேவன் நம்மை பாதுகாப்பார், தேவன் நம்மை நடத்துவார், தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை கொண்டு தேசத்திலும் சமூகத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். உண்மையாக தேவனுக்காக உண்மையாய் வாழுகிற ஒவ்வொருவர் மேலும் பிசாசானவன் என்ன செய்கின்றான்? மிகவும் கடுங்கோபம் அடைந்து பிசாசாவுடன் பலவிதமான தாக்கங்களை, பலவிதமான சூழ்ச்சிகளை, பலவிதமான குழப்பங்களை அவனால் ஏற்படுத்துகிறான். ஏன்னா அவன் பொறுத்திருக்க மாட்டான் இல்லையா? பொறுத்திருக்க மாட்டான். அவன் பலவிதமான காரியங்களை செய்வான். ஆனால் அனலமில்லாமல் குளிருமில்லாமல் எப்படியோ வாழ்ந்தோடும் அவர்களுக்கு பெரிய சோதனைகள் வராது. நாங்கள் பார்க்கிற போது அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது போல இருக்கு. ஆனா உண்மையாக கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பல பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை புடமிட விரும்புகிறார். பாடுகள் வருவது நல்லது என்றால் தாவீதடியார் என்ன சொல்கிறான்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே அவருடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் உபத்திரவப்பட முன்பதாக வழிதப்பி நடந்ததாக சொல்லுகிறார். உண்மை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்வில் வருகிற உபத்திரவம் என்பது அது நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. அநேக காரியங்களை நமக்கு அது கற்றுத்தருகிறது. அந்த உபத்திரவம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிற போது நாங்கள் கர்த்தருக்கு உறுதியுள்ள மனிதர்களாக, தேவ பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். அப்படியானால் எந்த உபத்திரவமும் தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோதும் நம்மை பிரிக்க கூடாது. நாங்கள் சங்கீதத்துல ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 26ஆம் சங்கீதம் 1, 2 வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பார், என் உள்ளித்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பார்.
பாருங்க, தாவீது அழகாக சொல்றார், தன்னை குறித்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் அவன் உத்தமத்தில் நடக்கிற ஆண்டவரே, என்ன நீ நியாயம் விசாரித்து பாரு, ஆண்டவர் உண்மை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி 2வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளுத்திரியங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீது ஆண்டவரிடத்திலே தைரியமா சொல்றார் இல்லையா? ஏன்னா கர்த்தர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா காலங்களையும் அறிந்தவர். அப்போ எங்களுடைய வெளிப்படையான செயல்பாடு அல்ல, வெளிப்படையான பேச்சு அல்ல, எங்களுடைய உள்ளான வாழ்க்கை, உள்ளத்தின் உள்ளித்திரியங்களை அறிந்தவர். அப்படி அறிந்த கர்த்தரிடத்துல தாவீது சொல்லுகிறார், என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும். அப்ப பாருங்க, தாவீது எந்த அளவு தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கவன் விரும்பினான் அல்லது இருந்தான் என்பது இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை சோதித்து பார்ப்பது என்பது மிக கடினமானது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சோதித்து புடமிட்டு பார்ப்பாராக இருந்தால் அது நமக்கு மிக கடினமாக இருக்கு. சாதாரணமாக ஒரு திராட்சை செடியில ஒரு கொடி அகற்றப்படுவதே அந்த செடிக்கு அது கடினமாகத்தான் இருக்க செய்யும். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? புடமிட்டு பார்க்கும்படியாக சொன்னால் ஆண்டவர் புடமிடுவார், நம்மை புடமிடுவார். புடமிடுவது கடினம். பாருங்க, ஒரு வெள்ளியை அல்லது ஒரு பொன்னை புடமிடுவது என்பது இலகுவானதல்ல. அது அக்கினியில மூடப்பட வேண்டும், அது என்ன செய்யணும், சிற்ப கருவினாலே அடிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, அது வளையப்பட வேண்டும். இப்படியாக பல காரியங்கள் உண்டு. அப்போ இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்காக, நம்மை இன்னும் வல்லமையாய் செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். பரிசுத்த பவுலுடைய வாளிலே வராத துன்பம் அல்ல, வேதனை அல்ல. ஆண்டவருக்குள்ள அவனே செய்யறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுறான். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லோரும் வாழ விரும்புவது என்ன? சுகமான வாழ்வு, கஷ்டமில்லாத வாழ்வு. எல்லாரும் வாழ நினைக்கிற அப்படித்தான். எல்லாரும் நினைக்கிறது செல்வந்தனாக இருக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டும். அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்வது வித்தியாசம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டார். பரிசுத்த பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் நம்முடைய வாழ்வின் மேன்மை. கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்வின் மேன்மை. அப்படி செயல்படுகிற போது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய ஒரு தாக்கத்தை, ஆவிக்குரிய தாக்கத்தை, பெரிய ஒரு தாக்கத்தை நம்மை கொண்டு கர்த்தர் நடப்பிப்பார். அல்லேலூயா. நம்முடைய சபை, நம்முடைய தேசம், நாம் இருக்கிற சூழல்லே நம்மை கொண்டு அவர் பெரிய தாக்கத்தை அங்கே அவர் கொண்டு வருவார். அதனாலே நாம் என்ன செய்வோம்? மேலோட்டமான வாழ்க்கை அல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வு, தேவனுக்காக வாழுகிற வாழ்வு நாம் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயம் ஒரு அசைவு நம்மை கொண்டு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க பழக வேண்டும். கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்விலே வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் நம்மை இன்னும் ஆண்டவரண்டை கிட்டி சேர்க்கிறதாகவும் நம்மை இன்னும் பலப்படுத்துகிறதாகவும் இருக்க வேண்டுமே தவிர நம்மை தேவனை விட்டு தூரமாக்குகிறதாக ஒருபோதும் இருக்கவே கூடாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சில நேரம், இறப்பா எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம் என்று நினைப்பீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்விலே தேவன் அனுமதிக்கிற சோதனையும் கஷ்டம் எல்லாம் உங்களை இன்னும் பலப்படுத்தவே, இன்னும் உங்களை பொன்னாக விளங்க செய்யவே, இன்னும் கர்த்தர் உங்களை கொண்டு பாவிக்கவே என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்விலே செய்வதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த காரியங்களை அவர் செய்வார் நிச்சயமாக. பிரியமான தேவபிள்ளையே, ஆண்டவர் அந்த பாருங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் எல்லோரும், தானியேல், இவர்கள் எல்லாரும் உறுதியாய் நின்றார்கள். உறுதியாய் நிற்கிறவர்களுக்குத்தான் சோதனை அதிகம். பாருங்க, சாதாரணமான அந்த நெருப்பு அதை பார்க்க இன்னும் 7 மடங்கு அங்கே அக்கினியானது இன்னும் 7 மடங்கு அங்கே அதிகரிக்கப்படுகிறது. அப்படிதான் ஆண்டவருக்காக நிக்கணும் என்று நாங்கள் வைராக்கியம் இருந்தால் இருக்கிற சோதனை பார்க்க துன்பங்களை இன்னும் அதிகமாக வரலாம். ஆனாலும் அந்த 7 மடங்கு அக்கினியின் மத்தியிலையும் தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பார். அது நம்மை வேக விடாது, அதை நம்ம சேதப்படுத்தாது. சிங்க கெபியாக இருக்கலாம், அக்கினி சூளையாக இருக்கலாம், தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசியில ஜெயம் நம்முடையதான். கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்களை செய்வார், ஆண்டவர் நடத்துவார். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சிறிய செய்தியை, இதை இன்னும் விரிவாக உங்களோடு பேச முடியும். இந்த சிறிய செய்தியை மனதில் எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் நாங்கள் அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம்.
கலங்காதீங்க, திகையாதீங்க. துன்பம் வரும் வேளையிலே சோர்ந்து போகாதீங்க. துயரப்படுகிற போது சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை கொண்டு நீங்கள் இருக்கின்ற நிலையை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு அநேக ஜனங்களுக்கு ஒரு அசைவை உண்டாக்கி கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். கர்த்தருக்கு பார்ப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்துல. உம்மை விட வேறு யாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் உள்ளதையா. உம்மை விட வேறு யாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடமுள்ளதையா. வேதனையோ சோதனையோ துன்பங்களோ இன்பங்களோ, வேதனையோ சோதனையோ துன்பங்களோ இன்பங்களோ, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. உம்மை விட வேறு யாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடமுள்ளதையா. உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புக்களோ, உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புக்களோ, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. ஆமாண்டவரே, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. உம்மை விட வேறு யாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் உள்ளதையா. பணமில்லையோ பொருள் இல்லையோ உடையில்லையோ உணவில்லையோ, பணமில்லையோ பொருள் இல்லையோ உடையில்லையோ உணவில்லையோ, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. உம்மை விட வேறு யாரிடம் ஆண்டவரே பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் உள்ளதையா. உயர்வுகளோ தாழ்வுகளோ ஐஸ்வர்யமோ ஆசிகளோ, உயர்வுகளோ தாழ்வுகளோ ஐஸ்வர்யமோ ஆசிகளோ, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு.
எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த பவுலுடைய வாழ்வை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அவனை அறியாத போது பல துன்பங்களை துயரங்களை கிறிஸ்தவர்களுக்கு விளைவித்தான். உண்மை அவர் அறிந்து கொண்ட போது இன்னும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்வில் மேன்மையாயிருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே, இதே போல அவர் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து முடிவரியந்தம் தன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்து ஆண்டவரே அவன் ஒரு நிச்சயத்தோடு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தான். அதே போல இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆண்டவரை உண்மையாய் சேவிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ வைராக்கியம் உள்ள வாழ்வு வாழ நீ உதவி செய்யும். அப்படியாக வைராக்கியம் உள்ள வாழ்வு வாழுகிற எங்களோடு நீ கூட இருப்பீராக. உங்களுடைய கிருபை இருப்பதாக, பாதுகாப்பு இருப்பதாக, உங்களுடைய வெளிப்படுத்தல் இருப்பதாக எங்களை கொண்டு தேசங்களிலே அசைவை உண்டாக்குவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கண்டிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே தொடர்ந்தும் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் அருமையான வார்த்தைகளை கேட்டீர்கள். இந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன பிரகாரம் இந்த நாட்களிலே பவுலடிகள் எப்படியாக உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் கொண்டு இந்த நாட்களிலே நாசமோ மோசமோ பட்டியமோ எது வந்தாலும் கிறிஸ்துடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தார். இன்றைக்கு நாங்கள் ஓடுகிற ஓட்டங்கள் பெருங்கடலிலே கரைகிற ஒரு பெருங்காயத்தை போல் இந்த நாட்களில் இருக்கிறது. அதனால இந்த நாட்களை நாங்கள் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் அடுத்ததாக தேங்க்ஸ் கிவிங் சோங்க்கு அழைப்போம். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஜோன் பாபு ஐயா அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஜோன் பாபு ஐயா. ஐயா பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சோங்கை உங்களுடைய கருத்திலே ஒப்புக்கொள்கிறேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஓகே, தேங்க் யூ. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்தும்மை துதிப்பே, ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். அருமையான பாடல்கள் எடுத்து வந்தீர்கள். மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாத என்ற பாடலை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக இந்த வேளையிலும் நாங்கள் ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வருவோம். இந்த வேளையிலும் இவாஞ்சலிஸ்ட் அண்ணா அவர்களை அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களோடு பேசும் தேவதாசன் மூலமாக எங்களோடு என்ன பேச வேண்டும் என்றதை அருமையாக பேசினேன் சுவாமி. தேவதாசன் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவரது ஊழிய பாதைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. இன்னும் இன்னும் அதிகமாக அவரை பயன்படுத்துங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க சுவாமி. அதற்காக நன்றி என்று சொல்கிறேன் சுவாமி. இதில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவதாசங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா சுவாமி, என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் சுவாமி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குற தெய்வமாய் இருக்கிறார் சுவாமி. கர்த்தாவே, நீர் என்னென்ன அவர்களுக்கென்று என்னென்ன நியமித்திருக்கிறீரோ அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் வெற்றிகரமாக அவர் செய்கிறதற்கு நீர் கிருபை புரியுங்க சுவாமி. பரிசுத்தமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கிரமமாகவும் செய்வதற்கு அவர்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே சுவாமி, அது மாத்திரமல்ல, உடல்கள ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் நிறைவேற்றுகிறாயிருக்கிறீர் சுவாமி. யார் யார் என்னென்ன நோயில அவதிப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் என் தேவனின் தள்ளுப்புகளால் ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுங்க சுவாமி. உமது கட்டளையின்படி ஒவ்வொருவரும் அதன்படி, அதன் சித்தத்தின்படி, அந்த விருப்பத்தின்படி ஒவ்வொருவரும் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சுவாமி. இந்த ஊழிய பாதையை நாங்கள் அழகாக செய்கிறதுக்கு என் தேவனின் கரமோடு கூட இருக்க வேண்டும். அவரின் விருப்பப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கிறதுக்கு கிருபை புரியுங்க சுவாமி. இந்த ஊழியம், அதாவது ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியை இன்னும் இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்க சுவாமி. பல ஆத்துமாக்களின் ஆதாயத்தை கொண்டு வாங்க சுவாமி. பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். யார் யார் இந்த குரூப்ல ரட்சிக்கப்படாமல் தேவனை அறியாமல் இருக்கிறார்களோ சுவாமி, அவர்கள் அனைவரும் என் தேவனை அறிந்து தேவனின் சித்தப்படி நடக்கிறவர்களாக அவர்களை மாற்றி அருளுங்க. அவர்களுடைய அகக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், கடினமான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், மந்தமான காதுகள் அனைத்தும் திறக்கப்படட்டும் சுவாமி. ஆமாண்டவரே, எனது ஜெபத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமேன்றும் பதில் கொடுத்தமைக்காக நன்றி என்று சொல்லி இயேசுவின் அதி உன்னத அதி வல்லமுள்ள அதி பரிசுத்த நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. ஆமென். நன்றி. ஆமென். நன்றி அம்மா. நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை மட்டும் உங்களோடு அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you everyone and God bless you. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.